கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு ஆர்காட் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். ஆர்காட் ரோட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. பிரிட்ஜ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் 90% வேலைகள் முடிஞ்சிருச்சு மெட்ரோவில். இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து ட்ரெயின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இங்கே ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் போரூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ் வருது. ஒரு 130 ஏக்கரில் ஐடி கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்னும் போக போக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வர கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து இங்கே இன்னும் இடத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போவே நீங்கள் வந்து இந்த ஏரியாலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் 2 வீடு கட்டிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். இது ஒரு மாடலில் இருக்கும், இது ஒரு மாடலில் இருக்கும். ரெண்டுமே வேறு மாடல். பட் ஒரே லேண்ட் ஏரியாவில் ஒரே பில்டப்பில் தான் கட்டியிருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். 30 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 1370 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து மழை பெஞ்சால் தண்ணி நிற்குமா அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து தண்ணியில் எதுவும் நிற்காது. ஹெவி ரெயின் பெஞ்சாலும் வெள்ளமே வந்தாலும் இங்கே வந்து தண்ணி வந்து எதுவும் நிற்காது. நல்ல ஒரு ஏரியா. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து சின்ன கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க நடந்து போகிறதுக்காக. கார் பார்க்கிங் உள்ள சின்ன இடமா இருந்தாலும் கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. 23/60 நல்ல பிளானு. நிறைய பேர் 23/60 2 கார் பார்க் வச்சு கட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கார் பார்க் கொடுத்துருக்காங்க. சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா இங்கே 2 கார் நிறுத்தலாம். பெரிய காரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கார் வந்து உள்ளே நிறுத்தலாம். மொத்தம் 3 கார். இல்லை நான் 2 கார் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக 2 கார் நிறுத்திட்டு பைக் நிறுத்தத்துக்கும் தாராளமாக ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங் லேண்டு, கார் பார்க்கிங் ஏரியாவும் ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் வந்து நல்ல ஒரு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தூரம் பண்ணி ஒரு சின்ன வராண்டா கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு கிரில் கேட்டு. வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தால் தங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட டிரைவர் இல்லை வீட்டு வேலைக்கு நான் ஆள் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுக்கான ஒரு பெட்ரூமாக நீங்கள் இதை கொடுத்துடலாம். இல்லை நானே வந்து ஒரு டாக்டர், இல்லை நான் வந்து ஒரு அட்வொகேட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன், எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் வேணும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்னாலும் இந்த இடத்த நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஏரியா. நான் முடிஞ்ச அளவுக்கு சைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்பேஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லேருந்து ஃபால் சீலிங் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ட்ரன்ஸில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு சின்ன இடம், அதாவது 1370 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியாவில் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் கீழே வந்து லிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க லிஃப்ட் வேணும் அப்படின்ட்டு. தாராளமாக இப்போ வந்து நிறைய பேர் 3.5 கோடி 4 கோடி 4.5 கோடிலாம் அப்பார்ட்மெண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அவங்கள கொஞ்சம் இது மாதிரி வீடுகளையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சரில் லேண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேட் கொடுத்துருக்காங்க, கிரில் கேட் சேஃப்டிக்காக. அடுத்தது ஒரு டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நார்மல் டிசைனு. இங்கே வந்து லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு வந்து 2nd ஃப்ளோர் வரைக்கும் போகுது. மேலே போயிட்டு பார்க்கலாம். நம்ம அப்போ படிக்கட்டில் உள்ளே போகலாம். படிக்கட்டில் கூட வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஏரியாவும் வந்து லைட்டிங் கொடுத்து நல்லா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 1370 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா, 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 23 ஃபீட் ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த்து. மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நான் ஹாலோட சைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 15x6 ஹாலோட சைஸ் வந்து 15x6 இருக்குது. பெரிய ஜன்னல் 2 கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டு. ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. இதில் ஹாலில் ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பூஜை ரூம். ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து சாமி ஃபோட்டோ மாட்டலாம். இங்கே ஒரு சின்ன ஸ்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சன், மாடுலர் கிச்சன், நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜு, மேலே ஸ்டோரேஜு, இங்கேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க.
சம்பு இங்கே கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. வாஷிங் மிஷின் உள்ளவே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து உள்ளே நான்வெஜ் செய்கிறதுக்கு தனியாக நான் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு டிசைன் பண்ணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு ஹாலு, கிச்சன், ஒரு பூஜை ரூம், அடுத்தது இது ஒரு பெட்ரூம் வித்து பால்கனியோட ஒரு பெட்ரூமு. எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு பெட்ரூமு. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 14 வரும். 13.2க்கு 14 வரும். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். இங்கே வந்து வார்ட்ரோப் கொடுத்துரு சின்னதாக வந்து ஒரு மேக்கப்புக்காக கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. பாத்ரூம் நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் இங்கே ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமு. இங்கே வந்து இது வந்து கபோர்ட், இது வரைக்குமே வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸில் மேக்கப் கிளாஸ் ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இங்கே ரோட் வியூ பால்கனி 30 ஃபீட் ரோடு வியூ பால்கனி. நைட்டில் நல்லாயிருக்கும். மேலேயே லைட் பண்ணியிருக்காங்க. லைட் போட்டிங்கன்னா வீடு நைட்டு ஃபுல்லாக லைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் பார்த்தாச்சு. அங்கே ஒரு கிச்சன், பெட்ரூம், பூஜை ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். அப்படியே மேலே செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இந்த டிசைன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதாவது இப்போ போரூரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டுருக்கு. நிறைய இடங்கள் இன்னும் ஃபியூச்சரில் வந்து கிடைக்காம கூட போகலாம். அதுவும் இந்த ஏரியாவில் இடமே கிடையாது. ரொம்ப ரேர் தான் இனிமேல் இடம் கிடைக்கிறது இந்த ஏரியாவில். அதனால் ஒரு பெரிய ஹால் மேலே வந்து கீழே பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. சைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பார்க்கலாம். கேட்குறவங்க நான் ஃப்ளோர் பிளானும் கொடுக்குறோம். நல்ல ஒரு பெரிய ஹால் வந்து இந்த சைடில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் இதில். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு கபோர்டு, ஒரு வாட்டர் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் லைட். கபோர்டு நான் திறந்து காமிக்கிறேன் எத்தனை ரேக் இருக்குன்னு. கபோர்டு அட்டாச்சு பாத் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் நல்ல ஸ்பேஸியஸான இடம். டாப் வரைக்குமே ரூப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி தான் ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது அந்த பக்கம் ரோட் சைட் பால்கனியோட இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இங்கே மேலேயும் டிவி நெட் கொடுத்துருக்காங்க. இதுவும் கீழே பார்த்த மாதிரியே பெட்ரூமு வித் பால்கனி, ரோட் வியூ பால்கனி. 2 வீடு இருக்குது பக்கத்தில். ரோட் வியூ பால்கனி, அதே மாதிரி கபோர்டு, அங்கே பார்த்த மாதிரியே பாத்ரூம். மொத்தம் பெட்ரூமில் கனெக்ட் பண்ணி 4 பெட்ரூம் வரும். பட் கீழே இருக்கிற பெட்ரூமாவோ ஆஃபீஸ் ரூமாவோ இல்லை லேபர் டிரைவர் ரூமாவோ நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே போகலாம். மொட்டை மாடியில் லிஃப்ட்டோட ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு சின்ன பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலேயும் வாஷிங் மிஷின் வச்சுட்டு மேலே வந்து துணி காய போட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். மேலே ஒரு சின்ன கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும் ஏரியா. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனு. நல்ல காற்று மேலே வந்தேன். இப்போது இது வந்து லிஃப்ட்டோட ஹெட்ரூமு பார்த்துலாம். லிஃப்ட்டோட ஹெட்ரூமு இது வந்து ஒரு சின்ன பாத்ரூம் பண்ணியிருக்காங்க மேலே. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பிடிக்கிறதுக்கு, கைகள் ஒருத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய இடம். மேலே சின்ன ஃபங்க்ஷன் வைக்கும்போது சாப்பாடுக்கு மேலே பண்ணிடலாம். நல்ல ஒரு லென்த்தான ஒரு டெரஸு. இதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, புது வீடு. 2 வீடு பக்கத்தில் இருக்கிறதால 2 ஒரே மாடல் வீடு தான். ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ
ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்களே எடுத்துக்கலாம். இல்லை பசங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் 2 வீடு பக்கத்தில் வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,30,00,000 கோட் பண்ணுறாங்க. ஒரு வீட்டோட விலை 3,30,00,000. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ரொம்ப நெகோஷியேஷன் நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பில்டர் என்ன கோட் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டை தான் நாங்கள் வந்து கோட் பண்ணுவோம். என்ன செல்லர் சொல்கிறாங்க அதை நம்ம சொல்லுவோம். அடிஷ்னலாக எதுவும் காஸ்ட் நாங்கள் கோட் பண்ணுறதில்ல. டைரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். அந்த நெகோஷியேஷன் ஸ்லைட்லி தான் நடக்கும். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கான்டக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.